வணக்கம் மக்களே. அவ்வளவுதாங்க, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுங்க. 25 பேருக்கு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, சமைச்சிட்டுங்க. என்னென்ன சமைச்சிருக்கேன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, சுட சுட சாதம் நல்லா ஆவி பறக்க ரெடியா இருக்குது. கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு நல்லா சாம்பார் வச்சிருங்க. தலை 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 தலைன்னு சூப்பரா ஜம்முன்னு. நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். உருளைக்கிழங்கு தொக்கு வச்சிருக்கேங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டெல்லாம் நான் தட்டி போட்டு முட்டைகோசு தேங்காய் போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். மாங்காய் சீவல் போட்டு வச்சிருக்கேன். சீவல் போட்டு பாருங்க, சூப்பரா ஊறுகாய் தாளிச்சு வச்சிருக்கிறேன் எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறதுக்கு. பாருங்க, சுளியும் உண்டை செஞ்சு வச்சிருக்கிறேங்க. தேங்காய் பால் பணியாரம் செஞ்சிருக்கேன். பால் பாயாசத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, பருப்போடைங்க எல்லாருக்கும் வச்சு கொடுக்கறதுக்கோசம் பருப்போடை செஞ்சிருக்கேங்க. மிளகு ரசம் வச்சிருக்கிறேன். வாழைக்காவை வறுத்து வச்சிருக்கேன். அப்பளத்தை பொரிச்சு வச்சிருக்கிறேங்க. அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு நீங்களும் வேண்டிக்கிங்க. எல்லாருக்கும் வாங்கிட்டு வந்த கப்பு இதில் தான் வச்சு எல்லாருக்கும் கொடுக்க போறேன். எப்படி பார்த்து என்ன சொல்றீங்கன்னு தெரியல. வாங்க, இதுல எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடலாங்க. மணி வந்து 12:45 ஆயிடுச்சு. டக்குன்னு பூஜையை போட்டுட்டு சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்தோம்னா 1 மணிக்கெல்லாம் கொடுத்தா தானே அவங்களும் சாப்பிட்டு வாழ்த்துவாங்க. அவ்வளவுதாங்க, சாமிக்கெல்லாம் படையல் போட்டு சாப்பாடு கொடுத்து விட போறேன். இங்க பாருங்க, மாலை நேற்று பூ வாங்கிட்டு வந்தல, அழகா செவ்வந்தி, ரோஸு, செம்பங்கி எல்லாம் வச்சு மறிக்கொழுந்துலாம் வச்சு, அங்க பாருங்க ஆப்பிள் வச்சு கோர்த்துருக்கேன். கையிலே கோர்த்து மாலை எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லணும். இன்னொரு வாட்டி நீங்க கமெண்ட்ல நீங்க கேட்டீங்கன்னா நான் கோக்குற வீடியோலாம் உங்களுக்கு காட்டுறேன். அங்க பாருங்க, ஆப்பிள் வச்சு கோர்த்துருக்கேன் பாருங்க. அழகா ஆப்பிள் வச்சு கோர்த்துருக்கேன் பாருங்க. நல்லா அடம்பா நம்ம எவ்வளவு பெருசு வேணா கூட கோர்த்துக்கலாங்க. அழகா இருக்கும், சூப்பரா. நாங்க சென்னையில இருந்து போனோம்னா ரகசியமா அதை தான் கேட்பாங்க. ஏடா, அந்த ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்க கூடாதாடா? என்னதுங்க? ஜாம் பண்ணா? பன் பட்டர் ஜாமு. இது மாதிரி இந்த சின்ன சின்ன ஐட்டம், அதுவும் உப்புக்கள்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. எங்களுக்கு தெரிஞ்சதை நான் செஞ்சிருக்கேன். மசாலா பருப்போட தான். டீ கடைக்கு பிரியாப்பா, பருப்போட வேண்டுவா, பருப்போட வேண்டுவா, அதனால தான் உங்களுக்கு பருப்போட செஞ்சு வச்சிருக்கேன். அவ்வளவுதான்ப்பா, சாப்பாடு கட்டிடலாம். என்னையா அவ்வளவுதான். வாடா வாடா, என்னடா? ஆமாடா, 5 நிமிஷம் தான். ஒரு 2 அம்மு கம்மி எடுத்துடலாம். எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு காட்டுறேங்க. கொஞ்சம் வேலை தான் இது. அவ்வளோதாங்க, எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. இப்போ எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு வரதுக்கு அவங்கள தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க தான் அனுப்பிச்சு வைக்க போகிறேன். எங்கள் வீட்டுக்காரர் தான் போக போகிறாரு. எந்திரிங்க மாமா, அந்த பேக் எடு, பேக் எடு. ரொம்ப நல்லது உங்களுக்கு இது. ஒரு வீட்டில் சோறு சாப்பிடுவோம்.